அடுத்தபடியாக நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நம்மளுடைய கோவில்பட்டி தங்கம் ஜோதிட ஆசான், நம்மளுக்கு ஜோதிட வழிகாட்டியும் கூடிய. காலையில் ஒருத்தர் சொன்னார், தனக்கொடி ஐயா சொன்னார், கடற்கரையில் எப்படி கலங்கரை விளக்கம் நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டுமோ அதே போல தான் தத்தளிச்சிட்ருக்கிற ஜோதிட மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் பேச போகிறாங்க. நம்மளுடைய ஜோதிட ஆசான் தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் பேச வருமாறு அழைக்கிறோம். வாங்கய்யா. அனைவரையும் அன்போடு கேட்டுக்கிறேங்க. யாருக்காவது ஃபோன் வந்ததுன்னா வெளியே போய் பேசுங்க. ஏன்னா ஐயாவோட கருத்துக்கள் ரொம்ப பயனுள்ளது. சரிங்களா? ஏன்னா ஐயாவோட பிஸியான ஷெட்யூலில் நம்மளுக்காக வந்திருக்கிறாரு. நீங்கள் மட்டும் இல்லை, என்னோட சேனல் நேயர்களுக்கும் மிக பயனுள்ள தகவல்களை தரப்போகிறாரு. யாருக்காவது ஃபோன் வந்தால் வெளியே போய் பேசுங்க. அமைதியாக எல்லாரும் கேளுங்க. சரிங்களா? நன்றி. பாருங்க, நம்ம சொல்கிறத கவனிச்சிங்கன்னா ஒரு 10 பாயிண்டோடு போயிடலாம். ரைட்டா? ஐயா எல்லாம் கேட்குதா? உங்கள் எல்லாருக்கும் வினோதினி அம்மா உடைய இந்த நிகழ்வுக்கு கடந்த முறையை அழைச்சாங்க, வர முடியலை. இந்த முறை நான் வர்றேன் அப்படின்னு. திருச்செங்கோடு எனக்கு ஒரு பரிச்சயமான ஓடு. இந்த மண்ணுக்கு ஒரு மகிமை இருக்குது. அமைதியார் நம்ம எப்படின்னா திருத்தமாக இருக்கணும் தொழிலில், இல்லைன்னா செய்யப்படாது. ஒரு 15 வருஷத்துக்குள்ளே ஜோதிடம் படித்து இந்த ஒரு நிலையை அடைஞ்சிருக்குன்னா என்னுடைய ஆர்வம் எப்படி இருக்குன்னு யோசிக்க. கவனம் இங்கே இருக்கணும். அப்போ எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் அதில் ஈர்ப்பு இருக்கணும். ஐயா சரிதானே? ஒரு ஆள் சொன்னார், எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன் சார், ஒன்றும் வரன் வரலன்னாரு. மேட்ரிமோனியில் பதிய விட்டுட்டார். பரிகாரம் செஞ்சவர் எங்கே பதியல? மெயினாக அது நான் சொல்ல புரியுதா? மந்திரங்கால் மதி முக்கால். கவனம் இங்கே இருக்கணும். எதுக்கு வந்திருக்கோம்? இதுக்கு முன்னாடி ஒரு ஐயா பேசும்போது சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, கிருஷ்ணகிரி ஐயா அழகாக சொன்னாங்க, ஒரு நேரம் ஜோதிடர்கிட்ட ஒரு விஷயம் வாங்கன்னா நீங்கள் காலங்காலமாக காத்திருக்கணும். கரெக்டு தானேங்கய்யா? விஷயமே கிடைக்காது. பஞ்சாங்கத்தை தொடுறதுக்கு 7 வருஷம் ஆகும். நல்ல கருங்கருன்னு ஒரு முடியோடு போனவர் ஜோசியம் அவர்கிட்ட படித்து வெளியே வரும்போது முடியை நரைச்சி போச்சு. அப்போ எவ்வளோ காலம் ஆகி போச்சு பாருங்கள். விஷயமே கிடைக்காது. இன்றைக்கி நமக்கு விஷயம் கிடைக்குது, பிடிச்சிக்கணும். ஒவ்வொருத்தர் பேசும்போதும் கவனிக்கணும். இந்த தம்பி பேசினாரா மருத்துவ ஜோதிடம் எப்படி கடன்னு பேசணும், அப்படி பேசணும். இப்போ ஐயா பேசினாருன்னா அவருக்கு புதுசு மேடை. இப்போ ஒரு 2, 3, 4வது வாட்டி பேசியிருப்பீங்களா? ஆமாம். இனி தொடர்ந்து பேசத்தான் அங்கே வரும். அப்போ இவருக்கு கண்ணியில் கிரகம் இருக்கா, அங்கே எதுவும் பாவி இருக்கா, பாவி பார்க்கான்னு பார்க்கணும். கண்ணியில் பாவி இருக்கா, பாவி பார்க்கா? பார்க்குது. யார் பார்க்கா? சனி பார்க்காரு. கரெக்டா? ஏன்னா அந்த முதல்ல போகிற வேலை, முதல்ல போகிற செயல்களில் ஒரு திருப்தி இல்லைன்னா அந்த கன்னி வீடு பாதிச்சிருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க? கன்னி பேச்சும்பா. என்ன சொல்லுவாங்க? முத மாலை ஓட்டம் என்ன சாமி? கன்னிச்சாமி. புரியுதா சாமி? எல்லாமே நீங்கள் ஜோதிடத்தோடு இணையணும். ஜோதிடம் படிக்கும்போதே உம்முன்னு படிக்கக்கூடாது. என்ன, நான் ஜோதிடத்தை முதல் எங்கே போனாலும் என் மேடை என் வீடியோ எடுத்து பாருங்கள், 10 நிமிஷம் 10 பாயிண்ட் இருக்கும். கரெக்டாங்கய்யா? பாயிண்ட் இல்லாத ஒரு வீடியோ ஒன்று வெளியே வரவே செய்யாது. அதே மாதிரி ஜோதிடர்கள் நல்லா எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இந்த விழா மேடையில் என்னை அணைச்சி பேச வச்ச வினோதினி அம்மா அவர்களுக்கும், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும், கருத்துக்களை தெளிவாக கேட்டு கருத்துக்களை எழுத பேனா நோட்டோடு முன்னாடி அமர்ந்திருக்கும் உங்களுக்கும், கருத்துக்கள் தான் முக்கியம், டீ காப்பி வேண்டான்னு கொடுத்த காப்பி டீயை வேண்டாம்னு சொல்லி கருத்துக்கள் மேலே ஆர்வமாக இருக்கிற உங்களுக்கும், என்ன வேண்டாயா காப்பி டீ, கருத்து தான் முக்கியம். ஒவ்வொருத்தர் பேசும்போதும் உற்சாகமாக கைதட்டி இவ்வளவு கரகோஷமாக கைதட்டிய உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு கைதட்டுங்கன்னு அர்த்தம். கைதட்டினா பேசுகிறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரும், 4 பாயிண்ட் தருவாங்க. ஒருத்தர் பேசி முடித்த உடனே 5 பேர் பேசுனதில் ஒருத்தர் பேசினவருக்கு மட்டும் 5 நிமிஷம் கைதட்டினாங்க. எனக்கு யாருமே இப்படி தட்டினதில்லை அப்படின்னு அந்த பேசினவர் பாராட்டினார். இல்லைங்க ஐயா, நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிங்கிறதுக்கு தட்டினமையான, அப்படி தட்டிடக்கூடாது. புரியுதா? சரி, ஜோதிடத்தில் நல்லா பாருங்கள். இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்து ஒரு மேடையில் பேசுகிறோம்னு இங்கே, நானும் உங்கள் இடத்துல இருந்து தான் இங்கே வந்தவன். ஐயா சைலண்டில் போடுங்க. நானும் உங்கள் இடத்துல இருந்து தான் இங்கே வந்தவன். நீங்கள் என்றைக்குமே உங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஜோதிடத்தை மதித்து படிங்க,
கிரகத்தை மதித்து படிங்க. 12 கட்டம், 9 கிரகம், 27 நட்சத்திரம். இதுக்குள்ள பல சூட்சமும் பல லட்சம் விதிகள், பொது விதிகள் இருக்கும், உப விதிகள் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டீங்கன்னா, இந்த ஜோதிடத்தை நீங்கள் விரும்பி கற்றுக்கிட்டீங்கன்னா ராஜ வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இது அப்படிப்பட்ட துறை. ஆனால் அவ்வளோ சாமானியமாக விடாது. எவ்வளோ தடை வருமோ அவ்வளோ தடை வரும். ஆனால் படிக்கணும். கிரகம் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் இந்த சரகத்திலே பெரிய ஆளாக இருக்கலாம். கிரகம் சரகம் ரைமிங்காக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சிரிச்சுக்கிட்டே படிக்கணும். படிக்கும்போது சனி நாள்லையா வாங்கிட்டு சனி நாளில் வரக்கூடாதுன்னாச்சு அப்படின்னா என்ன செய்ய வந்துருச்சு, நான் என்ன இல்லையா, அதுக்கு என்ன செய்ய முடியும்? வரக்கூடாதுன்னே இருக்கக்கூடாது. இது அமைப்பு. அதுக்கு என்ன பலன்? எல்லா விதமான மைனஸ் பாயிண்ட்லையும் ஒரு நல்லதையும் சேர்த்தே வச்சிருக்கு. ஐயா சொல்றது புரியுதா? எல்லா விதமான மைனஸ் பாயிண்ட்லையும் ஒரு நல்லதை சேர்த்து வச்சிருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து பேசுறேன்னா அதுக்கு காரணம் ஜோதிடத்தில் இருக்கிற மரியாதை தான். என் அழகுக்கோ நான் படித்த 12க்கோ கிடையாது. கெட்டனாச்சு ஜோதிட அறிவுக்கு தான். ஒரு பெரிய ஒரு விஐபி வண்டியில் வச்சு கூட்டு போகிறாருன்னா எதுக்காக கூட்டு போகிறாரு? ஜோதிட அறிவுக்குன்னு தான் கூட்டு போகிறாரு. நம்மளை தேடி வர்றவங்க பாக்கு பழத்தோடு கொடுத்து வெத்தலை பாக்கு பல வச்சனோட பார்க்க வராங்க. எதுக்காக பார்க்க வராங்க? நல்ல வார்த்தை 4 சொல்கிறதுக்கு தான். என்னது? ஆமாம். நீங்கள் பழைய ஆளுக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்க. நான் எங்கள் பெரியம்மா கூட பாட்டி கூடலாம் போயிருக்கேன். எப்பா இது என் பேரன் ஜாதகம், ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கான், இவனுக்கு கிரகம் எப்படின்னு பார்த்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லு அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்போ இதை பார்த்து ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி இவனுக்கு அவயோகத்தை சொல்லுன்னு யாரும் கேட்பாங்களா? நல்ல வார்த்தை சொல்லு. புரியுதா? ஜோசியர் குடுகுடுப்புக்காரர் கூட என்ன சொல்லுவார்? நல்ல காலம் பிறந்துருச்சும்பார். புரியுதா? எங்கே போனாலும் நீங்கள் கிரகத்தமாக தான் பார்க்கணும். ஒரு சம்பவத்தை கிரகமாக தான் பார்க்கணும். அப்போ தான் ஜோசியத்தில் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். ஒரு ஆள் பட்டிக்காடா நம்ம படத்தை பார்த்துக்கிட்டே வந்தார். இதில் உங்கள் ஜோசியத்தை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னாரு. நீங்கள் ஜோசியம் இந்த படத்துக்கு ஜோசியத்தினார் நியூமராலஜி இருக்குன்னு. என்ன இருக்குன்னு? அந்த படத்தில் நியூமராலஜி இருக்குன்னு. எப்படி சொல்கிறீங்கன்னாரு. மூக்காண்டிங்கிற பேரை முகேஷ்னு மாற்றி அதில் ஜெயிக்காம இல்லையா? ஓ அப்படின்னாரு. நீங்கள் எதையும் என்ன செய்யணும்? கிரகமாக தான் பார்க்கணும். அந்த படத்தில் மூக்காண்டின் பேர். அந்த படத்துக்கு பாதிக்கு மேலே என்ன மாற்றுவார்? முகேஷ் லண்டன்லேருந்து வந்திருக்கேன் சிஞ்சினாக்கடிம்பாரா இல்லையா? ஞாபகம் இருக்கா? அப்போ எப்படி நீங்கள் யோசிக்கணுங்கிறது தெரியணும். அப்போ நம்மளுடைய வேலை என்ன? எதையும் கிரகமாக பார்க்கணும். ஒருத்தர் பாட்டு பாட சொல்கிறோம். அவர் 10 வரியில் சென்டர்லேருந்து படிக்கார். ஒருத்தர் ஆரம்பத்திலிருந்து படிக்கிறார். பார்த்துருக்கீங்களா? ஒரு பாடம் நடுவில் இருந்து படிப்பார். அப்போ பாருங்கள், அவருக்கு பாதிக்கு மேலே தான் ஒரு கிரகம் நல்லா இருக்கும். ஐயா 1 2 3 4 6 7 கூட அவன் நல்லா இருப்பான். அவன் ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்கும்? நடுவில் தான் இருப்பான். ஒரு பாடல் முதலிருந்து ஆரம்பிக்கான், அவனுக்கு முதல்ல இருந்து ஒரு கட்டம் நல்லா இருக்கும். இப்படி நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா ஜாதகத்தை எழுங்கணும். அவர் லக்கணம் மிருகசீரிசம்னு சொன்னார். அப்போ அங்கே விருச்சகம் மீனம் இருக்கும்னு அவர் சொன்னார். எங்கள் வீட்டில் விருச்சகம் இருக்குது. அப்போ அந்த ஆய்வு எப்படி அது ஆய்வு இருக்குது அப்படி நம்ம மைண்ட் இருக்கணும். எந்த ஜோதிடரையும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஒரு ஜோதிடரை இன்னொரு ஜோதிடர் மதிக்க தெரியணும். வளர்ந்து வர்றவங்களை வளர்க்க தெரியணும். அவர் தான் ஜோதிடர். புரியுதா? அவங்கள லேசாக நினைக்கக்கூடாது. அது ஜோதிடத்துக்கு அழகல்ல. தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கணும். நான் மட்டும் வச்சுக்கணும்னு நினச்சா அது வராது. இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும்? ஊரும். நான் எப்பவுமே ஜாதகம் பலன்னு சொல்லும்போது அடிப்படையில் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, பேசிக்கல ஒரு விஷயம் சொல்லுவேன். அவர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அடிப்படை சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை நினச்சி பார்ப்பேன். கௌரி சங்கர் சாரையும் சென்னியப்பன் சார் நினைப்பேன். சார் நீங்கள் என் கூட இருக்கீங்கம்பேன். திருமண பொருத்தம் வந்தால் திருமண பொருத்தம் சொல்லிக் கொடுத்த பட்டாபிராமனையா கோட்டை வீரையா இளங்கோவன் சாரை நினைப்பேன். என் குருநாதரை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். என் கஷ்டப்பட்டு சொல்லும் போது எங்கள் ஐயாட்ட கேளுங்க சொல்லுவேன். ஐயா என் குருநாதர் இப்படி தான் சொல்லிக் கொடுத்துருக்காரும்பே. நான் கண்டுபிடிச்சேன்னு எங்கேயும் பேச மாட்டேன். பேச்சில் மட்டும் என்ன வந்துடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது. நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற நினைப்பே இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோங்கிற நினைப்பு இருக்கக்கூடாது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒன்றுமே இருக்காது. இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அப்படின்னா இருக்கும். ஐயா புரிஞ்சதா? அந்த கண்ணோட்டத்தில் இருக்கணும். என் குருநாதர் இன்னமும் சொல்லுவார்,
தங்கப்பாண்டி நீ தெரிஞ்சுக்கிட வேண்டியது நிறைய இருக்குது, பார்த்து பேசும்பார். 4 நாளைக்கு முன்னாடி கூட அதை சொன்னார். அப்படித்தான் நம்மளை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வளர்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம புதனும் சனியும் அப்படிங்கிற தலைப்பில் பார்ப்போம். கட்டுறாங்கய்யா? அதுக்கு முன்னாடி இந்த விழா ஏற்பாடு பண்ண அம்மாவுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம்ல. ஏன்னா அந்த அம்மா தூங்கிடக்கூடாது, புரியுதா இல்லையா? அந்த அம்மா பாருங்க அப்புறாணியாக இருக்கும் அங்கே படிக்க வரும்போது. இப்போ நம்பர் 7 அங்கே போடு, 9 இங்கே போடுங்குது. யூடியூப்பில் பார்த்தேன், யாரா அது அப்படின்னு. வினோதினி அம்மா. அம்மா நீங்கள் தானே? நான் தான் ஐயான்னுச்சு. வளர்ச்சி எப்படி இருக்கணும்? என்ன சொல்கிறீங்க? அது வளரணும். ஜோதிடம் இன்னைக்கு நல்லா வளருது. ஜோசியர் நிறைய தேவை. ஜோதிடம் வராங்க, அதெல்லாம் நம்பிக்கையே இல்லைம்பாங்க. ஆனால் ஜாதகத்துக்கிட்டு நினைச்சுவாங்க, வருவாங்க. ஜோதிடத்து மேலே ஜோதிடம். ஒரு வீட்டுக்கு போங்க, 3 அல்லது 5 ஜாதகம் வரைக்கும் இல்லாத வீடு இருக்கா? 3 ஜாதகம் 4 ஜாதகம்னு இருக்குமா இல்லையா? ஜாதகம் இல்லாத வீடே இல்லை. இவங்க அதிகமாக எடுத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும். அந்த அளவுக்கு மக்கள் வெளியில் வரணும். அதுக்கு நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். அப்போ நிறைய ஜோதிடர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். சரியாங்கய்யா? இன்னைக்கு புதனும் சனியும், ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல புதன்னா என்ன, சனின்னா என்ன? இவர்களை தொடர்பு கொள்ளும் பொழுது எந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும்? ரொம்ப ஈஸி. ஜோசி என்னது? ரொம்ப ஈஸி. சாதகம் ரொம்ப ஈஸி. ஆமாம் சார், ஒரு பக்க சாதகம் 2 கிராம் தான் இருக்கும், ஈஸி. அப்படி கிடையாது. புரியுதா சொல்கிறது? அப்படி நினச்சிடக்கூடாது. ஜாதகம் ஈஸினா புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. புதன் அப்படின்னாலே சாதுர்த்தியம். புதன்னா என்னது? சாதுர்த்தியம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சாதுர்த்தியம் வேணுமா வேண்டாமா? புத்திசாலித்தனத்துக்கு கிரகமும் யாரு? புதன். நல்லா கவனிச்சுக்கணும். புத்திசாலித்து கிரகம். சாதுர்த்தியம்னா என்ன? எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக சாதுர்த்தியமாக வரக்கூடிய அமைப்பு சாதுர்த்தியம். சமயோஜிதம் என்னது? சமயோஜிதம். சமாதான கிரகம். புதன் என்ன கிரகம்? விளம்பரத்துறை, கணக்கு, அக்கவுண்ட்ஸ், ஒருத்தரோட இணைஞ்சு செயல்படுறது. புதன்னா என்னது? கூட்டாளின்னு சொல்கிறோம்ல, கூட்டு, நண்பன், நெருக்கமான நண்பன் புதன். உறவுகளில் இன்னொன்று இருக்கு, அம்மா கூட பிறந்ததில்ல. பரவாயில்ல, 2 பேர் சொல்லியிருக்கீங்க. புதன்னா என்னது? ஒரு ஆள் சொல்லலாம், ஏன்னு கேட்டேன். மாமா இல்லை சார்னாரு. புரியுதா? தாய் மாமன், ரைட்டா? அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வந்து பார்த்தீங்கன்னா இளமை. புதன் ஒரு வகையில் என்னது? இளமை. புதன் இளமைக்கு காரகம். தரகு, கமிஷன், கம்யூனிகேஷன், அக்கவுண்ட்ஸ், இதெல்லாம் யாரு? புதன். புதன்னா இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். எழுத்து. ஒரு ஆள் அழகாக எழுதினார்னா அங்கே புதன் எப்படி இருக்காருன்னு அர்த்தம். அவர் எழுதுனது அவரே படிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? அப்படிலாம் இருக்கு. ஆமாம், புரியுதா? சிஏ அக்கௌண்ட்ஸில் போய் ஒரு ஆள் இருக்காருன்னா அது புதன். இரட்டத்தன்மை. ஒரு வேலையை 2 தடவை செஞ்சால் அதுக்கு என்ன போகிறான்? புதன். ஒரே ஆள் 2 வருமானம் பண்ணால் அதுக்கு யார்? புதன். புதனுடைய தன்மை இரட்டத்தன்மை. 2 விதமான செயல், எழுத்து, அக்கௌண்ட்ஸ், குரல், எல்லாமே புதன். கமிஷன், தவணை தொழில், இதெல்லாம் புதன். இவ புரிஞ்சுக்கிச்சாங்கயா? அப்போ ஒரு ஆளுடைய செயலை ஒரு ஆள் அழகாக எழுதுறாரு. எழுதும் போதே நீட்டி நீட்டி எழுதுறாரு. அப்போ நாங்கள் கூட யார் சேர்ந்துருக்கோம்? ராகு சேர்ந்துருக்கோம். சிலர் எழுதிட்டு கீழே விநாயகர் துணைன்னு போடுவாங்க. கீழே நேர கோடு போடுற ஆள் இருக்கு. பாம்பு மாதிரி வளைச்சு வளைச்சு போடுவாங்க, பார்த்தீங்களா? போடும்போதே என்ன கிரகம்னு நம்ம என்ன செய்யணும்? என்ன பகிரஞ்சனை, அது ஏன்னு கண்டுபிடிக்க தெரியணும். புதன் பாடல். இசைக்கும் குரலுக்கும் யார் பொறுப்பு? மிமிக்கிரி, இசை, குரல், அது வந்து புதன். அப்போ பாடல், ஒருத்தர் சோக பாட்டு படித்தா புதனோட யார் சேர்ந்துருக்கும்? மெல்ல சொல்லுங்க, யாரும் கேட்டக்கூடாதுங்க. மெல்ல சொல்லுங்க, இல்லை எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. விளம்ப பேசுங்க. யார் சேர்ந்துருக்கும்? அதோட சனி கிரகம் சேர்ந்துருக்கும். நல்லா பார்த்தீங்களா? என்ன கிரகம் சேர்ந்துருக்கும்? சனி கிரகம். அவங்க வந்து இந்த சோக பாடலாம் பாடுவாங்க. அப்போயே நீங்கள் அந்த கிரக காம்பினேஷனில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரியே தான் உங்கள் வாழ்க்கை தரம் என்ன செய்யணும்? இருக்கும். சரி, இப்போ புதன் புத்திசாலித்தனம் சனியோடைய தொடர்பு கொண்டுருச்சு. சனிங்கிறது என்னங்கிறது தெரியுமா? வறுமை, கஷ்டம். சனின்னா என்னது? வறுமை, கஷ்டம். அப்போ புதன் சனி சேர்ந்தா
வறுமையிலும் கஷ்டத்திலும் தனது சமயோஜித புத்தியினால் தந்திரத்தினாலும் புத்திசாலித்தனத்தினாலும் அந்த வறுமையும் கஷ்டத்தையும் கடந்து அவர் ஒரு உயர்நிலைக்கு வருவார் அப்படின்னு சொல்றார். புதன் சனி சேர்ந்துருச்சு, நீ அவுட்டு, நீமே வரைய மாட்டேன், நீ எந்திரிச்சே போக மாட்டேன்னா நம்ம என்ன ஆக முடியும்? ஐயா நான் சொல்ல புரியுதா? சிரமங்களை டேலண்டாக சந்திப்பார். என்னாச்சு, எனக்கு இப்படி வந்துச்சு, நான் இந்த மாதிரி செஞ்சேன், இப்படி போனேன் பார். சனினா குறை குற்றம், சனினா என்னது? குறை குற்றம், வறுமை, கஷ்டம். புதன்னா கணக்கு. அப்போ புதன் சனியோட தேர்வு வரும் பொழுது கணக்குகளில் இவருடைய அக்கௌண்ட்ஸ், கணக்கு, எழுத்து, எதையுமே ரெக்கார்டு, இதெல்லாம் முறைப்படுத்தாமல், நல்லா கவனிக்கணும், இதை முறைப்படுத்தாமல் இதில் ஒரு அனுபவ பாடம் ஏற்பட்டு எனக்கு முறையான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டேன், எதையும் எழுதி வைக்கல மாட்டிக்கிட்டேன், இதெல்லாம் ஒரு பாதிப்பை கொடுத்து பாருங்க. சனி அவருக்கு ஒரு அனுபவ பாடத்தை தந்து மீண்டும் இந்த ஜாதகர் தனது மத்தியம வயதுக்கு மேலே கணக்கு, எழுத்து, புரியுதாங்கய்யா, வரவு செலவை திருத்தமாக மேற்கொண்டு தனது கஷ்டத்திலிருந்து வெளியே வருவார்னு சொல்றாங்க. நீங்க புதன் சனி பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு நேரம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸே இருக்காது. ஒரு காலகட்டம் பாருங்க எழுதி வைப்பான். சனி சிக்கனம், சனி கருமி, சனி கஞ்சன், சனி புத்திர தோஷத்துக்கு அதிபதி. கஞ்சாம்பட்டி வீட்டில் போகிறான் பாருங்க, புத்திர தோஷம். ஐயா கஞ்சம் வீட்டில் போகிறான் என்ன இருக்கும்? ஐயா கஞ்சாம்பட்டி வீட்டில் போகிறான் என்ன இருக்கும்? பலமாக சொல்லுங்கய்யா, புத்திர தோஷம் இருக்கும். இப்போ கேட்க பயந்துடக்கூடாது இல்லை, அங்கே பூரா ஒரு கஞ்சன் இருப்பான். கஞ்சன்னா சனி, அங்கே புத்திர தோஷமும் சனி தான். மாந்தோப்பு கிளியன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் சுனில்ராசன் பெரிய கஞ்சன், அவனுக்கு புத்திர தோஷம். ஐயா கடையா குறைஞ்ச விலைக்கு மாத்திரை வாங்கி பிள்ளை செத்து போகும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதனால தான் சனி கருமின்னா. சனி என்னது? கருமி. வியாதி வந்து இரும்புறான் பாருங்க, இருமி, அவனும் சனி தான். எல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிக்கிட்டே வரும். கரெக்டாங்கய்யா? அப்போ புதன் சனி அக்கௌண்ட்ஸில் ஒரு தடவை பாதிப்பு வரும், மீண்டும் அவர் கணக்கை சரி செய்து வருவார். தவறான கணக்கெழுதி ஒரு பாடத்தை கற்பித்து சனி நீதிமான், அதற்கப்புறம் சரியான கணக்கு எழுதுவார்னு சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். அந்த புதன் ஒரு அணுவு பாடத்தை அது சனிகிட்ட வாங்கும். புரியுதாங்கய்யா? சரி, புதன் கல்வி, சனி தடை. அப்போ புதன் சனி என்ன சொல்றது? கல்வி தடை. சனி தாமதம், புதன் கல்வி. தாமத கல்வி. எல்லாரும் 10 வருஷத்தில் முடிக்கிறத 12 வருஷம் முடிப்பான், 25 வயசு முடிக்க. சனி தூர தேசம், புதன் கல்வி. இதுக்கு என்ன சொல்வீங்க? ஹாஸ்டலில் படிக்கிறது, வெளியூரில் படிக்கிறது இருக்கும். சனி அந்நிய பாசை. சனின்னா தூர தேசம். தூர தேசம் போயிட்டுன்னு வைங்க, அங்கே என்ன மொழி பேசணும்? புதன் கல்வி, புதன் சனி. சிபிசியில் படிக்காங்கல்ல அது. ஐயா புரிஞ்சதா? ஒரு விஷயத்தை இப்படி தான் எடுக்க தெரியணும். புதன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தரகு கமிஷன்கிறோம். அப்போ தரகு தொழில், கமிஷன் தொழில் செய்கிறவருக்கு சனி தொடர்பு இருந்தால் சனி தாமதம், மெதுவாக வர்றது. அப்போ கமிஷன் தரகு குயிக்காக வருமா, லேட்டாக வருமா? அந்த கமிஷன் தரகு திருப்தியா அதிருப்தியா? லேட்டாக வந்தால் சந்தோஷப்படுவாரா? வரட்டும், இன்னும் 5 வருஷம் கழிச்சுத்தா அப்படின்னு சொல்லுவாரா? சீக்கிரம் தாயா அப்படிம்பாரு. லேட்டாக வரும். சரி, இதுக்கு எப்படி சமாளிக்கிறது? இங்கே பாருங்க, புதன் சமயோஜிதம் யோசிக்கணும். சனியுடைய காரத்துவத்தில் தூர தேசம், அந்நியர். இங்கே பாருங்கயா, அந்நியர்கள், வேற மதம், வேற மாநிலம் சார்ந்தவரோட தரகு கமிஷன் வச்சுக்கோ வரும். ஊர் விட்டு வெளியூர்ல இருந்து வாங்கி கொடுங்க வரும். சொல்லலாமா? புதன் ரெட்டை, சனி தொழில், ரெண்டையும் சேருங்க. அப்போ ஒரு தொழில் பண்ண மாட்டான், தொழில் பண்ணுவான், 2 தொழில் பண்ணுவான். புரியுதா? சனி தொழில், புதன் எழுத்து, கமிஷன், அக்கவுண்ட்ஸ், தரகு, விளம்பரத்துறை. அப்போ இது சார்ந்த தொழில் புறம் செய்யலாமா இல்லையா? செய்யலாமா? பாருங்க, சனி கூலியாள், வேலையாட்கள். சனி இஸ் ஏ லேபர். புதன் அனுபவம், புத்திசாலித்தனம்,
இதுக்கு எப்படி இணைப்பீங்க? வேலை செய்யும் போதே கண் பார்க்க கை செய்யணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலை செய்யும் போதே கவனிச்சுக்கிட்டே வருவான். இங்கேருந்து நல்லா கற்றுக்கிறணும். சனி தொழில், புதன் கல்வி, இந்த தொழில் நல்லா கற்றுக்கணும். கொஞ்ச காலம் லேபர், அதுக்கப்புறம் சொந்தமாக போய் செய்யும்போது தன் அனுபவப்பட்டது எதில் நம்ம வேலை பார்த்தோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதை சொந்தமாக செய்வார். சனி புதன் வேலை செய்ததே சொந்தமாக செய்வார். ஹோட்டலில் இருந்தாருன்னா என்ன வைப்பார்? ஹோட்டல் வைப்பார். பழமை சொல்லுங்க நச்சி, பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹோட்டல் வைப்பார். ஜவுளி கடையில் இருந்தாருன்னா ஜவுளி கடையில் வேலை செய்கிறாரு. தொழில் பண்ணார்னா டெக்ஸ்டைலில் போயிடுவார். புதன் சனி தன் ஐடி கம்பெனியில் இருந்தால் சொந்தமாக ஐடி கம்பெனி வைப்பார். சொல்லி பாருங்க, மாறாது. தாமத கல்வின்னா என்ன தெரியுமா? ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கல்வி. யாரெல்லாம் இப்போ நீங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கல்வி. உங்களுக்கு குரு சனி புதன் சனி தொடர்பு இருக்கும். ஒன்று குரு சனியோ புதன் சனியோ தொடர்பு இருக்கும். இதெல்லாம் தாமத கல்வி. ஆஃப்டர் மேரேஜ் தாத்தா ஆனவனை படிக்கிறது, ஒரு பட்டம் வாங்கிறது, இதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் 4ஆம் அதிபதி இருக்கார்ல, 5ஆம் அதிபதி இருக்கார்ல, யாராவது ஒரு ஆள் 7 கட்டத்துக்கு மேலே இருப்பாங்க. ஐயா, யாராவது இங்கிட்டு தள்ளி கிடப்பாங்க, அங்கே கல்வின்னு அர்த்தம். சரியாங்க நான் சொல்கிறது? ஐயா சரியா? சரி. ஒப்பந்தம் புதன். புதன் என்னது? ஒப்பந்தம். ஒப்பந்தம்னா என்னது? அக்ரிமெண்ட், டெண்டர். டெண்டர், ஒப்பந்தம். இவர் சனியோட தொடர்பு கொள்கிறாரு. இவருக்கு என்ன நம்ம சொல்லணும்? இங்கே பாருங்க, காரகத்துவம் தான் ஜோதிடம். ஜோதிடம் அடிப்படையில் அவ்வளவும் கிடக்குது. ஆனால் யாரையும் அடிப்படை கிட்ட வரவிடாது. நீங்கள் அடிப்படை படிக்க கூப்பிடுங்க, யாரும் வரமாட்டாங்க, வர விடாது. ஆனால் அடிப்படையில் தான் புதையல். புதையல் எங்கே இருக்குது? அடிப்படையில் தான் இருக்குது. அதை நான் உணர்ந்தவன். அப்போ நீங்கள் சனி, நீங்கள் அப்போ என்ன டெண்டர் நல்லா இருக்கும்? சனியுடைய காரகத்துவம் குப்பமேடு, ரோடு போடுறது. புதன் சனிக்கு போய்கிட்டு நீங்கள் பில்டிங் கட்டி ஆஃபீஸ் மாதிரி கட்டுறதுக்கு, கவர்மெண்ட் பில்டிங் கட்டுறதுக்கு டெண்டர் போட்டால் நமக்கு என்ன செய்யாது? குப்பை எழுறது, குப்பமேடு, ரோடு போடுறது, டாய்லெட் பாத்ரூம்பு, அங்கே ரோட்டில் சைக்கிள் ஸ்டாண்டு. ஐயா புரிஞ்சா? அதை தெரிஞ்சுக்கணுங்க தான். பாருங்கள், ஒரு சின்ன விஷயந்தான் சார். என்றைக்குமே சின்ன விஷயந்தான் பெரிய மாற்றத்தை தரும். சின்ன விஷயந்தான் நம்மளை தடுக்கியும் விடும், தூக்கியும் விடும். ஐயா புரிஞ்சுதாங்க? ஒரு சின்ன விஷயந்தான் தூக்கி விடும். யாராவது மலை தடுக்கி கீழே விழுந்துன்னு யாரும் சொல்லியிருக்காங்களா? நடந்து போனேன், இமயமலை தட்டி கீழே விழுந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்களா? கல் தடுக்கி விழுந்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயந்தான் நிச்சயம் தட்டிடும். ஐயா புரியுதா? ஏதோ பரவாயில்லாம பேசுகிறோண்ணா? சரி, இதான் மைக்கை கொடுத்ததுக்கு. நல்லா பாருங்கள். அப்போ செய்திகள் புதன். செய்திகள் புதன் தானே எழுத்து செய்தி, கம்யூனிகேஷன். சனி தொடர்பு கொள்ளுது. கம்யூனிகேஷன் உங்களுக்கு குயிக்காக வருமா, லேட்டாக வருமா? ஒரு விஷயத்தை எழுதுனோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எழுதுனான்னு வைங்க, அது புதன். சரி, கம்யூனிகேஷன் லேட்டாக வரும். புதன் சனி தகவல். அப்போ சனிங்கிற மைனஸான தகவல் அவங்களுக்கு சீக்கிரம் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? அதுதான் தெரியும். மைனஸானதான் கண்ணுக்கு தெரியும். புதன் எழுத்து, சனி கருப்பு. அப்போ எந்த மை பண்ணாலும் எழுதுவான். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார், அதில் எந்த மாற்றத்துக்கும் வராது. புதனும் அழகு தான், சனியும் அழகு தான். ஒரு கிரகம் பலம் பெற்றால் அழகு தரும். எல்லா கிரகத்துக்குமே என்ன இருக்குது? அழகு இருக்குது. சனி கருப்பு. சனி என்னது? கருப்பு. கருமை நிறம் கண்ணான்னா. கண்ணுக்கு என்ன அழகுன்னா? கண்ணுக்கு மை அழகுன்னா. மை என்ன நிறம்? கருப்பு. கூந்தல் கருப்பு சொன்னானா இல்லையா? அப்போ சனி அழகான கண்ணன், நீல நிற கண்ணன், பச்சை வர்ண கண்ணன் பாட்டே இருக்கா இல்லையா? ஒரு கிரகம் பலம் பெற்றாலே அழகு உண்டு. அப்போ சனி பகவானோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகம் அந்த சனியினுடைய அனுபவத்தை ஏற்படுத்தி மீண்டும் அதை உயரச் செய்யும். ஒரு கிரகம் என்றைக்குமே தண்டிக்காது. தாமதமாக பலன் தரக்கூடிய கிரகம் சனி பகவான். ஒரு ஜாதகத்தில் சனி பகவானுடைய ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தினோன்னு தான் யோகமே வரும். ஐயா புரிஞ்சதா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீட் தேர்வு மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை உணர்த்தி
நீங்கள் சோசியமா கடவுளா வேண்டாங்கிற அளவுக்கு வெறுப்பு வர அளவுக்கு கஷ்டத்தை உணர்த்தி அதுக்கப்புறம் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார்? சனி பகவான். பார்த்துக்குங்க, சனி மட்டும் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று விட்டால் அவர் வாழ்க்கையில் செல்வந்தராகத்தான் வாழ வைக்கும். எவ்வளவு கஷ்டத்தையும் கடந்துருவாங்க. சனி வளர்த்தவங்க பின் வாழ்க்கை நல்லாயிருக்கும். குருவும் சனியும் வளர்த்துட்டா எந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும்? பின் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதெல்லாம் அனுபவத்தில் நாங்கள் பார்த்தது. சனி வளர்த்தவங்க யார் இருக்கீங்களா? இங்கே நீங்களுக்கு வளர்த்துருக்கு வேற கேட்டாங்கய்யா. பின் வாழ்க்கை அவங்களுக்கு நல்லாயிருக்கும் கேட்டாங்க. பின் வாழ்க்கைன்னா பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. புரியுதா இல்லையா? ஆமாம், அதை பார்த்துக்கணும். அப்போ புதனுடைய சாதுர்த்திய குணம் எந்த கிரகத்தோடு சேருதோ அதனுடைய கிரகத்துடைய சாதுர்த்தியத்தில் அது என்ன செஞ்சிடும்? சரிக்கும். புதனோட சூரியன் சேருது. சூரியன்னா புகழ்ச்சியா? சூரியன்னா புகழ்ச்சியா? அந்த புதன் சூரியன் பாருங்க, மற்றவங்களை புகழ்ந்தே சாதிச்சிடாங்க. உங்களுக்காகுமாண்ணே? எப்படி உங்களுக்காகுமா? உங்கள் பேர் என்ன பேர்? என்னாச்சு? பாஸ்கர் அண்ணாச்சி, நாளைக்கு பார்க்க வரீங்கன்னா அண்ணாச்சி வரும்போது சும்மா வாங்க. ராமராஜில் போய் 42 சைஸ் சட்டை எடுத்து வந்துடாதீங்க என்னாச்சு. ராமராஜில் போய் 42 சைஸில் சட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடாதீங்க. சும்மா மட்டும் வாங்க. இது புதன் சூரியன். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? எடுத்துகிட்டு வருவீங்க. சரி, அதாவதுங்கய்யா, புதன் சூரியன் புகழ்ச்சி கிரகம். அப்போ ஒருத்தரை புகழ்ந்து சாதிக்கக்கூடிய தன்மை புதன் சூரியனுக்கு இருக்கும். புதன் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. புதன் குரு அது என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய தந்திரத்தினால் உயரக்கூடியது புதன் குரு. எழுதுங்க, புதன் குரு தந்திரத்தினால் உயரும். புதன் குரு எதில் உயரும்? தந்திரத்தினால உயரும். எதை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து ஜெயிக்கிறது புதன் குரு. புதன் சனி அனுபவப்பட்டு உயரும். புதன் குரு தந்திரத்தில் உயரும். புதன் சூரியன் பிறரை புகழ்ந்து உயரும். ஐயா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் பேசும்போதே தெரியும். ஃபோன் போட்டாலே என்ன சொல்லுவாங்க? ஐயோ நேத்தான் நினச்சேன் ஃபோன் போட்டீங்களேம்பாங்க. நினச்சிக்கவே மாட்டார். புரியுதா அண்ணாச்சி? அந்த சாமர்த்தியமும் சாதுர்த்தியமும் சமயோஜிதமும் எந்த கிரகத்துக்கு? புதன். ஐயா புரிஞ்சா? அப்போ புதனுடைய ஆதிக்கம், புதனுடைய ஒரு தன்மையை நம்ம வளர்த்துக்கிறோம். ஜோதிடம் படிக்கணும், அதுக்கான தன்மைகளை நம்ம என்னச்சுக்கணும்? வளர்த்துக்கணும். அந்த காரகத்துவத்தை நம்ம வளர்த்துக்கிறணும். ஒரு ஜாதகத்தில் அவயோகம்னு ஒன்று இருந்தால் இன்னொன்று என்ன இருக்கும்? இருக்கும். யோகம் செய்கிற கிரகம் அவயோகம் செய்யும், அவயோகம் செய்யும் கிரகம் யோகம் செய்யும். ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் மறைவு பெற்றால் அந்த ஜாதகம் ராஜயோகம் அடையும். கிரகங்கள் கொஞ்சம் மறைஞ்சிருக்கணும். புரியுதா? மறைவு பெற்ற கிரகம் ராஜயோகம் தரும். மறைவு பெற்ற கிரகம் ஒருவரை சோதனைக்கு உட்படுத்தி சிரமத்துக்கு உட்படுத்தி யோகத்தை தரும். சிரமப்படாத யோகம் நிலைக்காது. ஐயா புரிஞ்சதா? சிரமப்பட்டு வர்ற யோகம் என்ன செய்யும்? ஒரு ஆளுக்கு வறுமையை தந்து ஒரு பணம் கிடைக்குன்னா அவர் எப்படி இருப்பார்? சிக்கனமாக இருப்பார். அடுத்து செலவழிக்க மாட்டார். ஆமாம், ஒருத்தர் கஷ்டப்பட்டுருக்காருல்ல அப்படி. அதே மாதிரி ஜோதிடத்துலையும் பாருங்கள், நிறைய சிரமம் சிக்கல் துன்பம் துயரப்பட்டு ஜோசியம் படித்து உயர வர்றவங்க பாருங்கள், ஒருத்தவங்க கஷ்டத்தை உணர முடியும். ஐயா கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஒருத்தர் கஷ்டத்தை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லவும் முடியும். இந்த ஜோதிடத்தில் காரகத்துவங்கள் ரொம்ப முக்கியம் சார். பாதைகள் ரொம்ப இருக்குது. கேபி மெத்தட் இருக்குது, நாடி இருக்குது, நிறைய துறைகள் இருக்குது. எது உங்களுக்கு பிடிக்கும் அதில் போய் நீங்கள் பயணம் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனால் பேசிக் காரகத்துவங்கிறது ரொம்ப முக்கியம். பேசிக் காரகத்துவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரகச்சேர்க்கையில் நீங்கள் பலன் சொல்லணும். ஒரு பாவகம் எந்த பாவகத்தோட பார்க்குது அந்த குணத்தையும் எடுத்து சொல்லணும். ஒரு கிரகத்துடைய குணம் எந்த பாவகத்தை பார்க்கோ அங்கே அதை அப்படியே புஷ் பண்ணும். என்ன பண்ணும்? புஷ் பண்ணும். 3ஆம் இடம்ங்கிறது இடமாற்றம், 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி. இது போய் 9ஆம் இடத்தை பார்த்தா இந்த குணங்களை யாருக்கு தள்ளும்? 9ஆம் இடம்னா யாரு? தந்தை அல்லது பாதர். அப்போ இல்லைன்னா பாதர்னு வச்சுக்கலாம். கரெக்டாக இல்லையா? 2 ஒன்று தானே? ஆமாம். அவர் என்ன செய்வார்? இடம் மாறி இருப்பார், சுயமுயற்சி. ஒரு குணத்தை அப்படி இன்னொரு ஆளுக்கு போஸ்ட் பண்ண தெரியணும். லக்கணத்தை பார்த்தா ஜாதகருக்கே சொல்லணும். ரைட்டா? இப்படி தான் பலன் எடுக்கணும். இப்போ புதனும் சனிக்கும் சொன்ன விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு கிரகத்தோட ஒரு எப்படி இருந்துச்சு? சரி, புதனோட ராகு சேருது அப்படின்னா அந்த ராகுடைய குணத்தை அந்த புதன் சமாளிக்கும். பிரமாண்டமாக பேசி ஒரு இடத்துல மாட்டிக்கணும், இல்லை பிரமாண்டமாக பேசணுன்ட்டு ஒரு இடத்துல ஏமாறும்.
அதுக்கப்புறம் இது கவனமாக இருக்கும். வா நான் பார்த்துக்கிறேன், கரெக்டா இல்லையா? ஒரு சதுரங்க ஹோட்டலில் சொல்லுவான்ல, ஐயா ஒரு பாம்பு இருக்கு வாங்கிக்கிடுமா, வாங்கிக்கிடுவோம் அப்படிமா, பார்த்தீங்களா? பேர் வச்சிருவோமே அப்படிமா. புரியுதா சொல்கிறது? ஒரு தடவை அனுபவப்பட்டா கிளியராக கண்டுபிடிச்சிடும். புதன் ராகு கலந்து பேசுவாங்க. அப்பவுமே சொல்லணும், இதுக்கு முன்னாடி பேசி மாட்டிக்கிட்டீங்களான்னா ஆமாம் சார்பாங்க. இந்த புதன் அதில் அனுபவப்பட்டு அடுத்த அந்த சாதுர்த்தியத்தில் என்ன செஞ்சிடும், ஜெயிச்சிடும். மறுமுறை தோக்க விடாது. புதன் கேது, புதன் சனி பழைய ஏடுகள் பழைய புஸ்தகங்களை படிக்கிறதுல வல்லமை மிக்கது. எப்படி? புதன் கேது புதன் சனி இருக்கீங்களா? பழைய புக்கு உங்கள் வீட்டில் இருக்கும். யாருக்காவது எழுதாது. அந்த காலத்தில் பத்திரம் படிக்கிறாங்கல்ல, நமக்கு புரியாது, சிலர்லாம் படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது புதன் கேது புதன் சனி. பழமையான ஏடுகள் பழமையான நூல்களை படிக்கிறது அது. புதன் கேது புதன் சனிக்கு அந்த ஒரு வல்லமை உண்டு. புதன் சூரியன் சனி, இங்கேயும் பாருங்க ஓலைச்சுவடி பழமையான ஏடுகள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் காரகத்துவங்களை இணைக்கணுங்க சார். ஜோதிடமே அடிப்படையில் தான் சார் ரகசியமே இருக்குது. எப்படி? அதுக்கப்புறம் பாவகத்தை இணைக்கணும். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், ஏன்னா இந்த இதோட நல்ல மெத்தட் இருக்கலாம், எனக்கு தெரியாது இல்லை. அதனால் நம்ம எல்லாமே நல்ல ஒரு வழி தான். எனக்கு தெரிஞ்சு நான் பயன்படுறதை நான் சொல்லிடுறேன். நல்லா பாருங்க, சனினா மாறுபட்ட. சனி பகவான் என்னது? மாறுபட்ட. எதெல்லாம் மாறுபட்டதுன்னா, கல்யாணம் எத்தனை முடிக்கும் ஒருத்தனுக்கு? ஒரு ஆளுக்கு எத்தனை கல்யாணம்? ஒரு ஆளுக்கு எத்தனை கல்யாணம் முடிப்பாங்க? அதுக்கு விலை யோசிக்கிறீங்க. அப்போ 2 முடிச்சா மாறுபட்டவா? சரி. வயசு மூத்த பெண்ணை திருமணம் செஞ்சால் மாறுபட்டவா? ஐயா கல்யாணமே முடிக்கல, அதுவும் மாறுபட்டதானே? குழந்தை இல்லை, அதுவும் மாறுபட்டதானே? என்ன மாறுபட்ட சம்பவங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சனி. புதன்னா மாமன், புதன்னா நண்பன். இந்த புதன் சனி சேர்க்க வரும் பொழுது இவருக்கு நண்பருக்கோ மாமனுக்கோ இந்த மாறுபட்ட சம்பவங்கள் ஒன்று இருக்குமா இருக்காதா? ஒன்று குழந்தை இல்லாததும் மாறுபட்டது தான். அப்போ புதன் சனி நண்பரோ அல்லது தாய்மாமனுக்கோ ஒரு மாறுபட்ட சம்பவம் இருக்கும். ஒன்று திருமண விஷயத்திலையா, புத்திர தோஷத்திலையா, அல்லது 2 திருமணமா, அல்லது திருமணம் ஆகாதவங்களான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சரியாக இருக்கும். ஐயா உங்களுக்கு என்ன 5 கல்யாணம்? இங்கே வரும் புதன் சனியா? ஆமாம், சேர்க்கை பார்வை எல்லாத்துக்குமே உண்டு. ஆண் வாரிசு இல்லை. இது மாமனுக்கு இல்லைன்னா நெருங்கிய நண்பர். நான் கேட்பேன், உங்களுக்கு நெருக்கமான நண்பர் உங்களுக்கு வேறு சமுதாயம் வேறு மாநிலம் சார்ந்தவரா, கல்யாணம் முடிக்காதவரனா கை தூக்குவாங்க. சனி மாறுபட்ட சம்பவங்கள். ஒரு பிரசவத்தில் எத்தனை குழந்தை பிறக்கணும்? 1 தானே நியாயம். 2 பிறந்த ட்வின்ஸ். அப்போ அங்கே யார் வரா? இந்த கையில் 5 விரல் இருக்கணும். 1 குறைஞ்சாலும் அருவருப்பாக இருக்கும், கூடுனாலும் அருவருப்பாக இருக்கும். அப்போ அங்கே 6 விரல் இருந்தால் யார் காரணம்? மூத்தவங்க இருக்கும்போது இளையவங்க கல்யாணம் முடிச்சா அது மாறுபட்டதானே? சீனியாரிட்டி பெரிய தானே வரணும். அங்கே யார் இருக்கா? பெரிய ஆள் இருக்கும்போது சின்ன ஆள் செத்து போனால் அது சீனியாரிட்டி பெரிய ஆள் தானே போகணும். சீனியாரிட்டி முன்னாடி தம்பி செத்து போவார், அண்ணன் இருப்பார். அங்கே சனி. மாறுபட்ட அனைத்து செயல்களும் சனி. இது எப்படி இருக்கு? ஒரு காரகத்துவத்தை நீங்கள் இப்படித்தான் கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு காரகத்துவத்தை இப்படித்தான் நீங்கள் பார்த்தா அதில் இணைக்கணும். ஐயா ஒரு ஆள் படிக்கிற வயசுன்னு ஒன்று இருக்கு. இப்போ உங்கள் வயசு என்னங்கய்யா? இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இது சனியோட வேலை. படிக்கிற காலத்தில் விட்டு போட்டு இப்போ படிக்க சொல்லுதா? எதெல்லாம் மாறுபட்டு செய்கிறோம். இங்கே தூங்கும்போது அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் வெளிநாட்டில், மாறுபட்ட. அதுதான் சனி தூர தேசம்னா. இங்கே நம்ம தூங்கிட்டு இருப்போம், அங்கே வேலை வந்துட்டு இருப்பான். இப்படி நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னு நீங்கள் ஜோசியம் ஈஸியாக இல்லையா? படிக்க ஆசையாக இருக்குமா இல்லையா? இன்னும் 2 புஸ்தகம் கொண்டாங்கணும். ஐயா புரியுதா? இதை விட்டு சனி ஊனம், சனி உங்களுக்கு அருவறுப்பு, கஷ்டம், வறுமைன்னா அப்படின்றான். புரியுதா சாமி? என்றைக்குமே நம்ம ஜோசியர் நல்லா சந்தோஷமாக பேசணும், ரிஸ்காக பேசணும், ஊக்கமாக பேசணும். சாதம் பார்க்க வர்றவர்கிட்ட அண்ணாச்சி எனக்குமே கஷ்டம் கடன் இருக்குன்னாச்சுன்னா அவர் நமக்கு 2 பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருப்பார் வந்தவர். புரியுதா ஐயா? எனக்கு புரியுதா? நம்ம எப்படி இருக்கணும்? ரிஸ்காக நல்லா ப்ரெஸ்ஸாக உட்காந்து வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் முகத்தில் காமிக்கப்படாது. கம்பெனி ரேக்ஸை மெயின்டைன் பண்ணுமால வடிவேலு, அது மாதிரி ரிஸ்காக பதில் சொல்லணும். அப்போ
ஒரு கிரகத்துடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு இது ஈஸியா? ஒரு பாவகத்தோடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு இது ஈஸியா? ஜோசியம் ஈஸியா கஷ்டமா? ஈஸியா கஷ்டமா? ஓகேவா? இதுதான் ஜோதிடத்துடைய பண்பாடு. நல்லா ஜோதிடம் படிங்க, வளருங்க. அடுத்தடுத்து வரும்பொழுது நிறைய விஷயங்களை சொல்கிறேன்.